ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ஃபோட்டோஷாப் வச்சு எப்படி எரேஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பில் அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா, குவிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் நம்ம வந்து எரேஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா, பென் டூல் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் நம்ம வந்து எரேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, அந்த குவிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ எரேஸ் பண்ண அந்த மெத்தட் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, எந்த ஃபோட்டோவில் அந்த பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபைல், ஓப்பன், இதில் நமக்கு எந்த ஃபோட்டோவில் அந்த பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை எரேஸ் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா, குவிக் செலெக்ஷன் டூல். இந்த குவிக் செலெக்ஷன் டூல் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, டூல் பாரில் ஃபோர்த் இருக்கதான் என்னென்னு பார்த்தோம்னா குவிக் செலெக்ஷன் டூல். இதை ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, கீபோர்டில் W சூஸ் பண்ணோம்னா இந்த குவிக் செலெக்ஷன் டூல் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த குவிக் செலெக்ஷன் டூலை இந்த ஃபோட்டோவில் சூஸ் பண்ணுறேன். நமக்கு தேவைப்படுற லேயர் என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணோம். நமக்கு தேவையில்லாத லேயர்ஸ் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து டீசெலக்ட் பண்ணிடணும். இப்போ எனக்கு பிக்சர் மட்டும் தான் தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிக்சரை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். அப்போ என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பின்னால் இருக்க பேக்ரவுண்ட் அப்படியே எரேஸ் ஆயிரும். இப்போ இதில் நமக்கு வந்து தேவையில்லாத லேயர்ஸை நம்ம வந்து டீசெலக்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணோம்னா டீசெலக்ட் ஆயிரும். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ என்ன பண்ணியிருக்கோம்னா செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, மாஸ்க் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஆட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா இந்த பிக்சர் பின்னால் இருக்க பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த எக்ஸ்ட்ராவை அடிஷ்னலாக நீட்டாக இல்லாத லேயர்ஸ் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து எரேஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, எரேஸ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த எரேசர் சைஸை பெருசாக்குறோம். பெருசாகிட்டு கண்ட்ரோலும் ப்ளஸ்ஸும் கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோ ஜூம் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அசிங்கமாக இருக்கிற லேயர்ஸ் என்ன பண்ணணும்னா எரேஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த குவிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எரேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இந்த மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பென் டூல் யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை எரேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பேக்ரவுண்ட் கிட்ட இருக்க அந்த லாக் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பென் டூல் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பென் டூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, டூல் பாரில் அந்த டெக்ஸ்ட் டூலுக்கு முன்னால் இருக்குது. இந்த பென் டூல் நம்ம வந்து கீபோர்டில் ஷார்ட்கட் P யூஸ் பண்ணோம்னா என்னென்னு பார்த்தோம்னா, இந்த பென் டூல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் பென் டூல் சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணால் ஜூம் ஆகும். அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்படுற ஃபோட்டோ என்ன பண்ணோம்னா சூஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்ட்ரோலே மைனஸின் சூஸ் பண்ணால் இந்த ஃபோட்டோ வந்து ஜூம் அவுட் ஆகும்.
முடிச்சுட்டு இந்த பிகினிங்கில் இருக்க, அதாவது இந்த கீழே இருக்கிறதையும் இதையும் ஜாயின் பண்ணி விடணும். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு மேக் செலெக்ஷன் கிளிக் பண்ணுறோம். இதில் இருக்க செட்டிங்ஸ் அப்படியே இருக்கட்டு முடிச்சுட்டு ஓகே கொடுக்குறோம். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா இதில் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன் லேயர்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரேடியஸ் எவ்வளோ வைக்கிறோம்னா ஒரு 2 வைக்கிறோம். 2 வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் என்ன பண்ணுறோம்னா எரேஸ் பண்ணுறோம். எரேஸ் பண்ணுறோம். இல்லை மைனஸ்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஸ்மூத்னஸ் நம்ம ஒரு 5 வைக்கிறோம். கான்ட்ராஸ்ட் நம்ம வந்து 40% கிட்ட வைக்கிறோம். ஷிஃப்ட் எட்ஜஸ் நம்ம வந்து ஒரு -9 வச்சுட்டு டீகண்டாமினேட் கலர்ஸ் அதை சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து 50% வச்சுட்டு அவுட்புட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூ லேயர் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் நீட்டாக எரேஸ் ஆகி வந்துருக்கு.